சென்னை பெருநகரத்துடைய முதன்மையான சாலையில நடைபாதை ஓரமா ஒரு ஆலங்கன்னு முளைச்சிருந்தது. அந்த ஆலங்கன்ன யாராச்சும் பார்த்தாங்கன்னா, கண்டிப்பா புடுங்கி தூர போட்டுருவாங்க. இந்த ஆலங்கன்னு சாதாரணமா அங்க முளைச்சிருக்காது. ஏதோ ஒரு பறவை ஆலமரத்த சாப்பிட்டு, அதோட எச்சத்துலேருந்து விதை விழுந்து, அந்த விதை கடுமையான வெயிலையும் தாண்டி கிடைச்ச நீரை வச்சு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அப்படிப்பட்ட இந்த அழகான ஒரு ஆலங்கன்ன பக்குவமா புடுங்கி கொண்டு போய் நீர்நிலையில வளர்க்குறது ஒவ்வொரு இந்தியனுடைய கடமையா இருக்கணும். மிக பழமையான கலாச்சாரத்தையும், பண்பாடையும் கொண்ட நம்ம நாட்டுடைய தேசிய மரமா இருக்கிறது ஆலமரம் தான். இது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட அந்த ஆலமரத்த பாதுகாத்து, வளர்த்து நீர்நிலைகள நடணுன்றது தான் என்னுடைய நோக்கமே. இந்த மாரி ஆலங்கன்றுகள புடுங்கி கொண்டு வந்து வளர்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக, நான் ஏற்கனவே வீட்டிலேயே கவரும், மண்ணும் வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட அந்த கவர்லயும், மண்ணுலயும் தான் அந்த ஆலங்கன்ன இப்ப நான் வைக்கிறேன். நான் ஏற்கனவே இதே போல பல ஆலங்கன்றுகள பல்வேறு பகுதியிலிருந்து புடுங்கி கொண்டு வந்து, இந்த மாதிரியே நட்டு வச்சிருக்கேன். அந்த ஆலங்கன்றுகள் எல்லாமும் இப்ப நல்லா தான் இருக்கு. இந்த ஆலங்கன்ன காப்பாத்தி வளர்க்குறேன்னு நினைக்கும்பொழுது எனக்கு ரொம்ப பெருமிதமா இருக்கு. இந்த ஆலங்கன்றுகள்லாம் நான் பல்வேறு பகுதியிலேருந்து இத மாரி புடுங்கி கொண்டு வந்தது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இந்த மாரி ஆலங்கன்றுகள நட்டு வளங்க. நன்றி.